திரு ஜென்ராம் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இன்னும் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை தொடங்கலை? ஏதாவது முரண்கள் இல்லை டிமாண்ட் ரொம்ப அதிகமாகி ஒரு லெவலில் போயிட்டுருக்கா? இல்லை, மற்ற கூட்டணிகள் அல்லது திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை திமுக மட்டும் தொடங்கவில்லை அப்படின்னு பார்க்க முடியாது. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற அணுகுமுறை வந்து இன்றைய கால சூழலில் எல்லா கட்சிகளுக்குமே அவசியமானது. ஏன்னா எல்லாருடைய கணிப்புகளும் ஒரு இடத்துல வந்து நிற்குது. அது எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றிய பார்வை இன்னும் யாருக்கும் தெளிவாக இல்லை. அதனால அந்த எக்ஸ்பேக்டர் வந்து எந்த பக்கத்தில் போய் நிற்க போகுது, தனியாகவே நிற்க போகுதா டிவிக்கே, அல்லது வேற எதையும் கூட்டணிக்குள்ள போக போகுதா போன்ற நகர்வுகளை சரியாக முடிவு செய்யாமல் எந்த கூட்டணியுமே எந்த முடிவையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக நான் நினைக்கிறேன். கட்சிகள் எப்படி நினைக்குதுங்கிறது எனக்கு தெரியும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ டிவிகேன்ற எக்ஸ்பேக்டர் நகர்வை பொறுத்து மற்ற கூட்டணிகள் இருக்கா? இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துப்போமே, அவங்களுக்கு ஆப்ஷனாக தாவேக்காவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்பேக்டர் முடிவை பார்க்கணுமா, இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து இந்த கூட்டணி கணக்குகளை புரிஞ்சுக்கணுமா? இந்த எக்ஸ்பேக்டர்னுடைய நிலை தெளிவாக தெரிகிற வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இந்த மாதிரி பேச்சை பேசிக்கொண்டே தான். எக்ஸ்பேக்டர் தான் வாங்கன்னு கூப்பிடுறாங்களே, வெளிப்படையாவே கூப்பிடுறாங்க காங்கிரஸ் கட்சியை. காங்கிரஸ் போகாது, காங்கிரஸ் எந்த காலத்திலையும் போகாது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து இது போன்ற குடைச்சல்களை அல்லது கோரிக்கைகளை அவங்க கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இப்போதே அதுக்கான சொல்யூஷன் இதுதான், டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு இன்னைக்கு இப்போ சொல்லிட்டாங்கன்னா அது வேறு ஆப்ஷன்ஸுக்கு இடம் கொடுக்குமோங்கிறதுனால இப்போதைக்கு திமுக அதற்கு எந்த பதிலையும் சொல்லவும் சொல்லாது. அப்படி ஏதேனும் வந்தாலும் காங்கிரஸ் வந்து ஒரே கட்சியாக, இப்போது கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரே கட்சியாக தாவேக சைடுக்கு அப்படியே போகும் என்பதற்கான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்ல ஒரு மேஜர் செக்ஷன் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் திமுக கூட்டணியில கிடைக்கக்கூடிய இடங்கள்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகம். அதுல மிக பெரும்பான்மையான இடங்கள் நமக்கு எம்எல்ஏக்களாக டிரான்ஸ்பர் ஆகி கிடைக்கும். வேறு எங்கேயாவது அதிக எண்ணிக்கை கொடுக்குறாங்கன்னு போனோம்னா அதுல பாதி கூட தேர்றது கஷ்டம் அப்படிங்கிற மனநிலையோடு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சே வந்து எப்படியும் கட்சிக்குள்ள இருக்கும். ஏன்னா அது தவிர தேசிய தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இன்றைய தேதி வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் வேறு விஷயங்களை பேசுறாங்களே, அப்புறம் எப்படி அது ஒப்புதலோடவா இல்லவான்னு அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த ஒப்புதலோட இருக்கிறது இல்லைங்கிறது வந்து கேலரிக்காக நடக்கிற ஆட்டங்களாக இருக்கலாம். ஆனா உறவை கெடுக்கக்கூடிய அளவுல, இங்கிருந்து வெளியே போறோம்னு சொல்லக்கூடிய அளவுல காங்கிரஸ் திமுக உறவு போகும் என்று நான் நினைக்கல. உறவை கெடுக்கக்கூடிய ஆட்டத்தை ஒரு சிலர் மேற்கொள்றாங்க. ஆனா மேலிடம் கண்டிக்காம இல்ல கட்சியை விட்டு நீக்காம பாத்துக்கிட்டே மட்டும் இருக்குது. அவங்க இத என்டார்ஸ் பண்ணியும் பேசல. என்டார்ஸ் பண்ண முடியாது, பண்ணுனா கூட்டணி முறிஞ்சிருமே. என்டார்ஸ் பண்ணியும் பேச முடியாது. அப்ப ஆழம் பாக்குறாங்களா? ஏன்னா இந்தியா கூட்டணி தான் இந்திய அரசியல்ல ஒரு முதன்மையான எதிர்கட்சியாக இருக்குது. அந்த இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற முதன்மையான கட்சியாக திமுக தான் இருக்குது. வேறு கட்சிகள் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, காங்கிரஸோட இணைந்து வேலை செய்வாங்க நாடாளுமன்றத்துல. ஆனா களத்துக்கு போகும்போது வேறு ரிசர்வேஷன்ஸோட இருக்கிற கட்சிகள் தான் அடுத்த பெரிய கட்சிகளாக இருக்கிற சமாஜ்வாதியோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸோ. அவங்களுக்குன்னு சில பார்வைகள் இருக்கு, காங்கிரஸ்ல இருந்து வேறுபட்டு நிற்கக்கூடிய வேலைகள் இருக்கு. ஆனா திமுக மட்டும்தான் ஆல் இண்டியா போறதுக்குள்ள காங்கிரசுக்கு மிக உறுதியான ஆதரவை கொடுத்துட்டு இருக்கிறது. அதை அவ்வளவு எளிதாக ஒரு மாநில தேர்தலுக்காக அல்லது இரண்டு மூன்று மாநில தேர்தல்களுக்காக புறந்தள்ளி விடும் காங்கிரஸ்னு நான் நினைக்கல. சரி, இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் காங்கிரஸுக்கு சுயமரியாதை இருக்கு, தன்மானம் இருக்கு, அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியாது. இப்போ மதுரை வடக்கில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன விஷயத்தை வெளிப்படுத்துது? காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியை அவமரியாதையாக திமுக நடத்தல. இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு போதிய எண்ணிக்கை ஒதுக்குவதே அந்த சுயமரியாதை குறியீடா அவங்க பாக்குறாங்கன்னு சொல்ல வர. இப்போ ஒருவேளை ஒதுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல, அடிப்படையிலேயே வந்து இன்றைய அரசியல் சூழலை வந்து
இந்த தேர்தலுக்கான அணியாக வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயோ ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையின் அடிப்படையிலேயோ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அணுகுவது இல்லை, அணுகாது. இன் பிரின்சிபிள் அவங்க வந்து ஒரு தெளிவான லைன்ல இருக்கிறாங்க. திமுக கூட்டணி 2026 தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரவில்லை என்றால் வர இருப்பது யாராக இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்றால் அது RSS ஓட ஆட்சி தான். RSS ஓட ஆட்சி என்றால் அது வர்ணாசிரமத்தினுடைய ஆட்சி தான். சாதிய படிநிலையை உறுதி செய்யக்கூடிய, இறுக்கமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படியே அப்படி ஒரு சூழல் வருவதற்கு நாங்களும் ஒரு காலத்திலும் அனுமதியோம் அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த கட்சிகள் எல்லாமே இருக்கிறாங்க. இதுல பெரியாரிய கட்சிகள் இருக்குது, அம்பேத்கரிய கட்சிகள் இருக்கு, நேருவியன் பார்வை உள்ள கட்சிகள் இருக்கு, மார்க்சிய லைன்ல உண்டான கட்சிகள் இருக்கு. இவங்க இந்த லைன்ல வந்து இந்த கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறாங்க. அதனால அதுக்காக எல்லா எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் நாங்கள் சர்வபரி தியாகமும் செய்து அந்த கூட்டணியில நீடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா மு.க. ஸ்டாலின்ங்கிற பர்சனாலிட்டி இருக்கார்ல இந்த கூட்டணியினுடைய தலைவராக, அவர் வந்து நெகிழ்வுத்தன்மையோடு கூடியவர். சில விஷயங்கள்ல உறுதியை காட்டக்கூடியவராகவும் வேறு பல விஷயங்கள்ல நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவராகவும் கடந்த 3 முதன்மையான தேர்தல்களில் இவர்களை சமாதானப்படுத்தி ஒரே கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த நிலை மாறுவதற்கான எந்த சூழலும் கூட்டணியை விட்டு வெளியில நடக்காத போது, வெளியில உள்ள அரசியல் சூழல்ல மேஜரான மாற்றம் எதுவும் இல்லாத சூழல்ல கூட்டணிக்குள்ள வந்து விரிசல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில உள்ள உறவு தொடர்பாக ரொம்ப அதிகமான கற்பனைகள்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு நெருக்கடி வந்தா 1971 இந்திரா காந்தி முடிவெடுத்த மாதிரி காங்கிரஸ் முடிவெடுக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்திரா காந்தியினுடைய பேரன் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? ஒரு சீட்டு கூட எங்களுக்கு வேண்டாம், ஸ்டாலின் ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட முடியுமா? கற்பனை எப்படி வேணாலும் பண்ணலாம்னா இப்படியும் பண்ணலாம். 2006 சோனியா காந்தி முடிவெடுத்த மாதிரி சோனியா காந்தியோட பையன் முடிவெடுக்க மாட்டாரா? எவ்வளவு சீட்டு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மைனாரிட்டியா இருந்துட்டு போட்டோம், நாங்க ஆட்சியில பங்கே கோர மாட்டோம் அப்படின்னு சோனியா காந்தி முடிவெடுத்த மாதிரி ராகுல் காந்தி முடிவெடுக்க மாட்டாரா? காங்கிரஸ்லயே எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. இப்படி பானையை போட்டு கீழே போட்டு உடைக்கிற வேலையே வேற எங்கேயும் செஞ்சிருக்கலாம் காங்கிரஸ், தமிழ்நாட்டுல செய்ய மாட்டாங்க. சரி, ஒரு சின்ன சந்தேகம். காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு பெருந்தன்மையோட முடிவெடுக்கணும்னா அந்த திமுகவை அந்த பெருந்தன்மையை கையில் எடுக்கலாமே. பாசிசத்துக்கு எதிராக ராகுல் காந்தி குரல் கொடுக்கிறாரு, கூடுதல் சீட்டு கொடுப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், மத்தியில பாசிச பிஜேபியே வந்து கூட்டணி அமைச்சரவை இருக்கும்போது நம்ம கொடுக்கறதுக்கு என்னன்னு ஸ்டாலினுக்கு அந்த பெருந்தன்மை வரலாம்ல, அந்த ஒரு கற்பனைக்கும் நம்ம போகலாம்ல. அது என்ன நடந்திருக்குங்கிறது நீங்க முடிவு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். நீங்க காங்கிரசுக்கு கொம்பு செவி விட்டு கழகங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டுக்கு நாலா திசையில இருந்து வேலை செய்யறவங்க பேசுற மாதிரி பேச முடியுமா என்ன? கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டுக்கு நீங்க பேசுறீங்க, அதுக்காக பேசுறீங்க. திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் அங்கே இருந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கட்சியையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு சைட்ல சப்போர்ட்டுக்கு ஒரு 3 பேரை காங்கிரஸ் அங்க பக்கம் வந்துட்டா நாங்களே இங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக காத்திருக்கீங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஏன்னா தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் எதிராக நடக்கக்கூடிய போட்டி அப்படின்னு தமிழ்நாடு சிந்திக்க தொடங்கியதற்கு பிறகு இந்த கேம் பிளான் எதுவும் இங்க வேலை செய்யாது. சில நாட்களுக்கு நம்ம ஆசைக்கு பேசிக்கலாம், காங்கிரஸ் போயிடும், திமுக தோத்துரும் அப்படிங்கறத ஆசைக்கு பேசியிருக்கலாம். நீங்க வந்து தனி மனித ஆளுமையாக பார்த்தாலும் சரி, கூட்டணி வலிமையில பார்த்தாலும் சரி, ஆட்சியின் நலத்திட்டங்கள்னு பார்த்தாலும் சரி, எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மைங்கிற ஃபேக்டரை எடுத்து பார்த்தாலும் சரி, மல்டி கார்னர் ஃபண்ட் கண்டஸ்டா இருக்கிற ஆஸ்பெக்டை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த வகையில பார்த்தாலும் திமுகவுக்கு பக்கத்திலேயே எந்த கட்சியும் இல்லை, எந்த கூட்டணியும் இல்லை. அதுக்கப்புறம் ஆசைக்கு வேணா நீங்க அது பிரிஞ்சிரும் இது பிரிஞ்சிரும்னு பேசிக்கொண்டு இருக்கலாம். அது தவிர காங்கிரசினுடைய நேஷனல் கேரக்டரை பத்தி பேசினாங்கல்ல, அந்த பிரச்சனை ஒரு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக காங்கிரஸுக்குள்ள இருக்கு. ராகுல் பல முறை சொல்லிட்டாரு, பிஜேபியை எதிர்த்து போரிடுவதற்கு தெம்பு இல்லாதவங்க கட்சிக்குள்ள சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியில போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லிட்டாரு.
நீங்க ஏன் வெளியில அனுப்பலன்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, அப்ப நீங்க ஏன் பிரவீன் வெளியில அனுப்பலன்னு சக்கரவர்த்தி மாதிரி கேக்குறீங்க. அவரா வெளியே போய்க்கணுமா? அப்ப அவங்க சங்கித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா அப்புறம் இந்த குரலை எப்படி நம்ப முடியும்? படிப்படியாக ராகுல் பேசக்கூடிய கருத்து கட்சிக்குள்ள வலிமை பெறும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா சைட்லைன் ஆயிடுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து கட்சிக்குள்ள நடக்குது. அது உள்ளுக்குள்ளே அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் அல்லது ஒரு கருத்தியல் போராட்டத்தை கட்சி எப்படி கையாள வேண்டும்ங்கிறத நீங்களும் நானும் சொல்ல முடியாது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட இன்னும் கேவலமாக காங்கிரஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அங்க நடக்கிற நிகழ்வுகள்ல இருந்து கட்சி வந்து அந்த முடிவுக்குள்ள போகும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு மட்டும்தான் வெற்றி பெறும் கட்டாயம் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லை. திமுகவுக்கே அந்த அக்கறை இல்லைன்னாலும் தராசு ஷாமுக்கு இருக்கும் அந்த அக்கறை, எனக்கு இருக்கும். குடிமகன்களாக எங்களுக்கு இருக்கு அந்த அக்கறை. திமுக விரும்பாட்டாலும் இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கணும்னு அக்கறைப்படுகின்றவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த போராட்டமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில உண்டான போராட்டம், பிஜேபி என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில உண்டான போராட்டம் இந்த தேர்தல் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து திமுகவை தான் ஆதரிக்கிறார்கள், திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறார்கள். அதனால இந்த திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை உருவாக்குவதற்கு என்ன முயற்சிகள் நடந்தாலும் திமுகவோட கூட்டணியோடவோ சம்பந்தம் இல்லாம வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் தலையிட்டாவது அந்த கூட்டணியின் ஒற்றுமையை பாதுகாப்பார்கள்.